ஹாய்மா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறோம். இன்னைக்கு அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. சேர்க்கக்கூடாதுமா, வெறும் வெங்காயம் மட்டும். இது பாருங்க, வெங்காயம் மட்டும். இது 1 கிலோ சிக்கனு. வெங்காயம் மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு மசாலா கண்டிப்பாக தேவைம்மா. இது பாருங்க, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதுவும் பொடி அரைச்சி எடுத்துக்கணும். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட இந்த பாருங்க, சோம்பு, ஜீரகம், மிளகு, 4 ஏலக்காய், லவங்கம், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10, அப்புறம் கடல் பாசி கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த துண்டு இருந்தால் போதும் 1 கிலோவுக்கு, இல்லைன்னா வாசம் ரொம்ப வந்துடும். அப்புறம் வந்து பட்டை. இதையும் போட்டு நம்ம இப்போ அரைப்போமா மசாலாவுக்கு. சரிம்மா, எப்படி செய்யலான்றது பார்ப்போமா. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாமா. தாளிக்கிறதுக்கு பாருங்கம்மா, அதை அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்க, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பட்டை. சரிங்களா. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டோமா. வெங்காயம் நல்லா வதங்க அப்புறம் தான் சிக்கன் போடணும். போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே தயிர் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுடலாம். சிக்கன் வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையானது இது பாருங்க, சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, கடல் பாசி எல்லாம் போட்டு இந்த கொத்தமல்லியை சொல்ல மறந்துட்டேன், சாரி. அரைச்சாச்சு. இப்போ அரைச்சாச்சு பாருங்கம்மா. இப்போ நல்ல பேஸ்ட்டாக நல்ல மையாக அரைச்சி இது பண்ணியாச்சு. இப்போ சிக்கனில் இது பண்ணலாம். வெங்காயம், இந்த மசாலா, சிக்கன் எல்லாம் நல்லா கலவையாயிடுச்சு. இப்போ மிளகா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம வந்து அரை எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கோம், அதை ஊற்றிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாமா. இப்போ மிளகு போட்டுடலாமா. பெப்பர் சிக்கன்மா, ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து சாம்பார் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரசம் வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ரசம் வச்சு ரசம் பெப்பர் சிக்கன் தான். ஆனால் இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேம்மா, தேங்க்யூ.